மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் நம்மோடு இன்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். திருச்சியில் டிஐஜி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பொண்ணை மண்டையை அடித்து உடச்சு, அப்போ உங்கள் சிங்கப்பெண் படம் எங்கே சார் போச்சு? டாஸ்மாகில் நீங்கள் கேட்டீங்களே, முன்ன 10 ரூபா வாங்கினாங்க, இப்போ 30 ரூபா வாங்குறாங்களாமே. என்ன சிஎம் சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து நீங்கள் சிஎம் சேரில் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மீம்ஸ் போடுறாங்க. இந்த 10,000 கோடி உங்களுக்கு எங்கிருந்து வந்தது ஆதவர்ஜுன் அவர்களே? வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் நடத்துவதற்கு நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க? இளம் குழந்தைகள் மனதில் விதைத்த குற்றம் இவர்களை காலத்துக்கும் வருத்தும். பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டமும் கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா தான் அது. அது எக்ஸ்போஸ் ஆன பிறகு அடிச்சு வரட்டுகின்ற நிலை வரத்தான் போகுது தமிழ்நாட்டில். எங்களை பொறுத்தவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்கள் இருக்கின்ற வரை அவர்தான் ஆழ்வார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தாவேக்கா ஆட்சி அமைச்சு கிட்டத்தட்ட ஒரு வார காலம் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு வாரத்துல அவங்களுடைய செயல்பாடுகள், ஏன்னா ஆரம்பத்துல கஜானா காலி அப்படின்னு சொன்னவங்க அடுத்தடுத்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த செயல்பாடுகளோட பார்வை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? என்ன திட்டங்கள் செயல்படுத்திருக்காங்க? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. புதுமை பெண் திட்டம் திமுக ஆட்சியில கொடுத்தது தானே திரும்ப கொடுத்திருக்காங்க. 2500 கொடுத்தாங்களா? அந்த ஆலோசனை போயிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்ப கொடுக்க முடியல, அப்படிதான் அர்த்தம். அப்ப திமுக கொடுத்து 1000 தான் கொடுத்திருக்காங்க. அப்புறம் மின் கட்டணம் 200 யூனிட் இலவசம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. அப்ப 500 யூனிட்டுக்கு மேல இருக்கக்கூடியவர்களுக்கு 100 யூனிட் இருக்குதா இல்லையாங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா? அப்புறம் அதை நிவர்த்தி பண்ணாங்க இல்லையா? அப்ப அந்த ஒரு அதையும் திரும்ப பெற்று மறுபடியும் செகண்ட் ஆர்டர் தானே போட்டாங்க. அப்ப 500 யூனிட்டுக்கு மேல இருந்த அந்த 100 யூனிட் இல்லைங்கிறதாயி இல்ல அது இருக்குதுங்கிறத மறுபடியும் திரும்ப மீண்டும் நிலைநிறுத்துகின்ற ஒரு வேலை நடந்துச்சு இல்ல? அப்ப அதுலயும் ஒரு பின்வாங்கல் இருந்தது இல்ல? அப்போ ஒரு திட்டமிடல் இல்லைன்னு தானே அர்த்தம். அடுத்தது சிங்கப்பெண் அதிரடி படை. அது என்ன? அது அதாவது இந்த ஏற்கனவே பெண்கள் பாதுகாப்புக்காக அந்த பிங்க் பேட்ரோல் இருந்ததுல அந்த ஸ்டிக்கரை எடுத்துட்டு இப்ப சிங்கப்பெண் படைன்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. அவ்வளவுதானே, வேற என்ன பண்ணிருக்காங்க? டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்பட்டிருக்கும்னு அறிவிச்சு, அது எத்தனையோ கடைகள் மூடப்பட்டதுன்னு அறிவிச்சதா தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க கடைகள்ல திரும்ப ஒரு லேடி கூட ஒரு போட்டிருந்தாங்க, சூப்பர் அப்படின்னு. காலையில் அந்த அம்மா 10 மணிக்கு போய் 9:30 மணிக்கு போய் கடை சாத்தி இருக்கு, மூடிட்டாங்கன்னு சொல்லுது. கடையே 11 மணிக்கு தாம்மா திறக்கும். அடுத்த நாள் திரும்ப போடுது, தப்பா நான் சொல்லிட்டேன், திறந்துதான் இருக்காங்க, மூடிடுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு மார்க்கெட்டிங் தானே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் அதை முயற்சி பண்ணும் பொழுது உண்மைகள் மீண்டும் மீண்டும் வெளியே வந்துகிட்டு இருக்கு. இப்ப டாஸ்மாக்ல நீங்க கேட்டீங்களே, முன்ன 10 ரூபா வாங்கினாங்க, இப்ப 30 ரூபா வாங்குறாங்களாமே. ஓகே, இதுக்கு 20 ரூபா வாங்குறாங்களா? இல்லை, வீடியோ வந்துகிட்டே இருக்கே. இப்ப லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளமே அதுல வருது. அதை கவனிச்சிங்களா? போகின்ற பக்கமெல்லாம் டாஸ்மாக்ல சரக்கு வாங்கக்கூடியவர்கள், மது வாங்கக்கூடியவர்கள், நீ ஏன் எம்ஆர்பி ரேட்டை விட சேர்த்து விற்கிறேன்னு சொல்லி எல்லா கடைகளும் கேட்கும்ன்றோம். உன்னால என்ன முடியுமோ பார்த்துக்கன்னு கஸ்டமர் அடிக்கிறதுல இருந்து இப்ப தவறுகள் எல்லாமே தொடர்ந்து 20 ரூபா வாங்குறதுல இருந்து 30 ரூபா வாங்குறதுல இருந்து எதுவுமே நிக்கலையே. அப்ப இது என்ன விதமான ஆட்சி மாற்றம்? இது என்ன திட்டத்தை இப்ப அவங்க செயல்படுத்தி இருக்காங்க சொல்லுங்களேன். போதைப் பொருள் தடுப்பு, அப்புறம் 21 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களால டாஸ்மாக், ஏற்கனவே 21 வயது கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு டாஸ்மாக்ல சரக்கு கொடுக்க கூடாதுங்கிறதா விதிமுறை. ஏதாவது புதுசா சொன்னாரா? இல்ல சட்டம் ஏதாவது 18 வயசு கீழேன்னு மாத்தி இருக்காரா? இல்ல 25 வயசுன்னு அதிகப்படுத்தி இருக்காரா? இல்லையே. ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிற சட்டம் என்ன சொல்லுதோ அதை 21 வயதுக்குட்பட்டவர்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு அது ஏற்கனவே இருக்கிறது தான். புதுசா என்ன பண்ணுனீங்க நான் கேட்கிறேன். ஓகே, எதுவுமே செய்யல இந்த ஒரு வாரத்துல அப்படின்னு சொல்ல வரீங்க? எதுவுமே நடக்கல. நீங்க 1000 ரூபாய் இல்லைன்னு தானே சொன்னீங்க. அப்புறம் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் தானே இல்ல அந்த 1000 கொடுத்துருக்கேங்கிற கொண்டு போனீங்க. அப்போ திமுக தான் ஒரு ஐடியா எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐடியா எடுத்து கொடுக்கல. தலைவர் இன்னைக்கு தஞ்சாவூர்ல சொன்னாங்க இல்லையா, நடக்கிறது எந்த திட்டத்தையும் உங்களால கை வைக்க முடியாது, திமுக கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை உங்களால மாற்ற முடியாது, அந்த ட்ராக் அவுட் உங்களால நகர முடியாது
அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப இவர்கள் மாறினாலும் இவர்கள் சொன்ன மாற்றம் என்கின்ற பல விஷயங்கள்ல இப்பதான் அவருக்கு அரசியல்னா என்னன்னு தெரியும் விஜய் அவர்களுக்கு. அதாவது நிர்வாகம்னா என்ன. நீங்க ஒரு அழகான விஷயம் பார்த்தீங்க, ஒரு பேட்டியில கொடுக்குறாரு, மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகின்ற பொழுது நீங்கள் லெட்டர் மட்டும் எழுதிட்டு நீங்க பாட்டுக்கு போய் படுத்து தூங்கிடுறீங்க அப்படின்னாரு. நீங்களும் அந்த லெட்டர் எழுதிட்டு போய் தானே நீங்க படுத்துக்கிட்டீங்க. ஏன்னா நீங்க உடனே வந்து போர் தொடுத்து நாங்கள் உடனே வந்து நாங்கள் வந்து கண்டனத்தை தெரிவிக்கிறோம், நாளை காலை நாங்கள் ஸ்ரீலங்கா மீது போர் தொடுக்க போகிறோம்னு சொன்னீங்களா? இல்லை அந்த அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது இப்போதானே உங்களுக்கு தெரியுது. அப்போ ஒரு ஆட்சியில் நான் இப்போ சென்ற ஆட்சிக்கு இந்த ஆட்சிக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். இப்போ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சுல்ல. நேற்று திருச்சியில் டிஐஜி ஆஃபீஸ் முன்னாடி ஒரு பொண்ணை மண்டையை அடித்து உடச்சு, அப்போ உங்கள் சிங்கப்பெண் படை எங்கே சார் போச்சு? இது மாதிரி 24 கொலைகள் இந்த 5 நாட்கள்ல நடந்திருக்கு சார் மேடம். 24 கொலைகள். அப்ப போக்சோ கேசஸ் எத்தனை பதிவாயிருக்கு? நீங்க அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சிஎம் சார்? ஒரு கால அவகாசம் கொடுக்கணும் இல்லையா? ஒரு வாரம் தானே ஆயிருக்கு. கால அவகாசம் சாவுகளுக்கு கால அவகாசமா? இல்ல இப்பதான் அமைச்சரவைகள் அதிகமா இருக்குன்னு சொல்ல வரேன். திமுக ஆட்சியில நடந்ததை விட அப்ப இருந்த கண்ட்ரோல் இப்ப இல்லங்கிறேன். இல்ல அந்த கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு ஒரு டைம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்களே அவங்க. எப்படிங்க டைம் வேணும்? நீங்க எப்படி சரி பண்ண போறீங்க நீங்க சொல்லுங்களேன். நீங்க நீங்க டே 1 நீங்க ஆஃபீஸ் அஸ்யூம் பண்ண உடனே உங்களால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும், நீங்க ஆஃபீஸர்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீங்க தான் பெரிய ரிஃபார்மர் தானே. நீங்க அப்படி சொல்லி தானே நீங்க வந்திருக்கீங்க. இவ்வளவு கிரைம் நடக்குது, சட்டம் உங்க அதாவது நீங்க வந்து என்னது சட்டம் ஒழுங்கு சரியில்லை எல்லாம் சொன்னீங்களே, அதை விட டபுள் மடங்கு கிரைம் நடக்குதே. என்ன சிஎம் சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து நீங்க சிஎம் சேர்ல உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு சொல்லி மீம்ஸ் போடுறாங்க. ஆனா அதை உண்மையான நம்பர் எத்தனை பேர் இருக்கான்? பெண்களை நீங்க பண்ணினது தப்பு, இப்படியெல்லாம் நீங்க வந்து தவறுதலா நீங்க வந்து பிரச்சாரங்களை மேற்கொள்றீங்க அப்படின்னு சொல்லுகின்ற பெண்களை மிகவும் தரம் தாழ்ந்த விமர்சனத்தை உங்களுடைய ரூட் மூலியமா நீங்க வந்து இம்ப்ளான்ட் பண்ணி பெண்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் தரம் தாழ்ந்து பேசுறீங்களே, இதெல்லாம் கட்டவிழ்த்து விடுகின்றீர்களே. ஒரு தமிழ்நாட்டை எவ்வளவு ஒரு 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 வன்முறை மிகுந்த மாநிலமா மாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியலையா உங்களுக்கு சிஎம் சார்? நீங்க இந்த இளைஞர்களெல்லாம் நீங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கல. இந்த மாதிரியான ரூட் போன்ற நிறுவனங்களினுடைய கலாச்சாரத்தை, சோசியல் மீடியால பொய்யை பரப்புகின்ற கலாச்சாரத்தை நீங்க அதிகப்படுத்திக்கிட்டு போயிருக்கீங்க இந்த ஒரு வாரத்துல. ஆமா. ஓகே. அப்ப நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். 15,000 கோடி ரூபாய் ஒரு திட்டம் ஏர்கிராஃப்ட் போயிங்க்கும் இதுக்கும் மெயின்டெனன்ஸ்க்கு இங்க ஹுசூர்ல வரதா இருந்துச்சுல்ல. அதாவது இன்ஃபேக்ட் சரியா சொல்லணும்னு சொன்னா ஏர்கிராஃப்டோட ட்ரைனிங் அண்ட் பிராக்டிஸ் செஷன் 3.5 கிலோமீட்டரும் 100 ஏக்கர் நிலமும் நம்ம கொடுக்கறதா கமிட் ஆகி கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டேஜ்ல இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட்னால இது ஆந்திராக்கு இப்ப போயிருக்கு. இல்ல இந்த ஒரு வாரத்துல எப்படி கைமாறும் நீங்க சொல்ல வரீங்க? இதுக்கு முந்தைய 5 நாள்ல மாத்திருக்காங்க. They didn't have faith in this government. The investors are going out of Tamil Nadu. இது இந்த 5 நாள்ல எடுத்த முடிவு அப்படி நீங்க சொல்ல வரீங்களா சார்? Almost about to sign. ஓகே, எனக்கு இதுல ஒரு கேள்வி. இது உடனே நடக்க போறது இல்ல. இந்த ஃபைனல் ஸ்டேஜ், இந்த ப்ராசஸிங்கிறது கிட்டத்தட்ட 2 வருஷமா பேசி ஃபைனல் பண்ணி கொண்டு வந்தது. ஓகே சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. இது நம்ம எடுத்துட்டு வரணும்னு சொன்ன இடம் வந்து ஒசூர் விமான நிலையம். ஆனா நமக்கு ஒசூர் விமான நிலையத்துக்கே மத்திய அரசு அனுமதி கொடுக்கலையே. ஏங்க அதுதாங்க, ஒரு சைடு விமான நிலையமும் மறு சைடு இதுக்கான ப்ரொபோசலும் நம்ம 100 ஏக்கர் நிலமும் நீங்க இப்ப அங்க கொடுத்துருக்கிறது கூட 2.5 கிலோமீட்டர் ரன்வே தான் கொடுத்துருக்கான் எங்க ஆந்திரால இப்ப கொடுத்தது. ஆனா இங்க நம்ம 3 கிலோமீட்டர் ரன்வே which is one step ahead. இதற்கான தேவைகள் எல்லாமே நம்ம வந்து பூர்த்தி பண்ணி ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல வச்சிருக்கும் போது நீங்க எப்படி நீங்க அலோவ் பண்ணீங்க? சார் திரும்பவும் நான் அந்த கொஸ்டினை தான் கேட்கிறேன். நமக்கு பெங்களூர்ல ஆல்ரெடி ஏர்போர்ட் இருக்கு. 150 கிலோமீட்டருக்குள்ள நம்ம வந்து ஏர்போர்ட் வைக்க கூடாதுன்னு மத்திய அரசு தடுத்துட்டாங்க. ஒசூர் விமான நிலையம் நீங்க அதெல்லாமே வந்து நீங்க அதாவது வாட் யூ சே தட் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்பெஷல் காரிடாரா இதை அனௌன்ஸ் பண்ணி பண்றதுக்கான ப்ரொவிஷன் இருந்துச்சு. பண்ணாங்களா? ப்ரொவிஷன் இருந்ததை நீங்க ஏன் மிஸ் பண்ணீங்க? ஓகே, டிஎம்கே ஆட்சில அவங்க பண்ணாங்களா அப்படிங்கறத கேள்வி. இல்லையே, கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகு தானே அந்த ப்ரொபோசலை புஷ் பண்ண முடியும். ஒசூர் விமான நிலையத்துக்கு சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண பிறகுதான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வருது. 3.5 கிலோமீட்டர் ரன்வே கொடுக்குறோம், 100 ஏக்கர் நிலம் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணதை பேஸ் பண்ணி தான் வந்து டிஃபென்ஸ் காரிடார்ல
இருக்கிற ஒன் ஆஃப் த ப்ரோக்ராம்ல நீ இதையும் சேர்த்துல கொடுக்க முடியும். அப்ப இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணலாம், அதுவும் சேர்த்து நகர்ந்து போகுது இல்ல. பரந்தூர் ஏர்போர்ட் என்ன பண்ண போறீங்க? இல்ல சென்னைக்கு நீங்க ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட் கொடுக்க போறீங்களா சிஎம் சார்? அப்ப பெரிய ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் லேண்ட் ஆகலைன்னா இதனோட ரெவென்யூ லாஸ் ஸ்டேட்டுக்கு தானே. he is going to face deeper crisis now. ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது பொய் பித்தலாட்டத்திலேயே அவங்களுடைய அந்த எவிடன்சஸ் எல்லாம் இப்போ எடுத்து வச்சு பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ரொம்ப வேதனையாக இருக்கு. என்ன போய் நீங்க ஆட்டோ டிரைவர்னு சொன்னவருக்கு ஒரு சொந்த ஆட்டோ கூட இல்லை, ஆனால் இன்னோவா கார் இருக்கு. நீங்க எம்பிஏன்னு சொன்னவங்க எம்பிஏ படிக்கவே இல்லை, ஆனா எம்பிஏ நீங்க போட்டிருக்கீங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நீங்க அறிவிச்சிருக்கிறவரு 2003 ஜாயின் பண்றேன்னு சொல்றாரு, ஆனா 2010 தான் டிப்ளமோ சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்காரு. அதுவும் வந்து இல்ல, அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு யூனிவர்சிட்டியே இல்ல. அங்க அந்த டிகிரி சர்டிபிகேட் வாங்கினதா சொல்றாரு, அதுவும் டிப்ளமோ சர்டிபிகேட். அப்ப இன்ஜினியரிங் நீங்க சேர்ந்ததும் நீங்க சொல்லவே இல்லை. சேர்ந்தோம்னு இப்ப சொன்னா உங்களுக்கு பிரச்சனை. அப்ப நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்களா என்னங்கிறத சொல்ல வேண்டி வரும். ஆனா நீங்களே சொல்லியிருக்கீங்க சாய்ராம்ல நான் படிச்சோம்னு சொல்லிட்டு அந்த வருஷம் சேர்ந்ததா சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோட சர்டிபிகேட் ஒரிஜினல் கிடையாது, ஆனா அதை நீங்க வந்து உங்களுடைய அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. நீங்க 1.5 கோடி ரூபாய் வீடு வாங்கினதா நீங்க கொண்டாட்டமா பதிவு பண்ணி நீங்களும் உங்க ஒய்ஃபும் அவ்வளவு சந்தோஷமா வீட்டை கூட்டிட்டு போய் அபார்ட்மெண்ட் எல்லாம் காட்டுறீங்க. ஆனா நீங்க மேடையில் என்ன சொல்றீங்க, அடுத்த மாசம் வாடகையை நான் கட்டுவது எப்படின்னு தடுமாறிக்கிட்டு இருந்த நிலையில் அண்ணன் அமைச்சராக்கிட்டாருங்கிறீங்க. என்னங்க இவ்வளவு முரணா இருக்கு? நீங்க அந்த கீர்த்தனாங்கிற தொழில்துறை அமைச்சரா அறிவிச்சிருக்கிற அந்த அம்மையார் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அம்மா பெண் டீம்ல வேலை பார்த்தவங்க. ஐபேக்ல உள்ள வந்தவங்க, பெண் டீம்ல வந்து 4 மாதம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் வேலை பார்த்தவங்க. இங்கிருந்து டேட்டா திருடிட்டு போன ஒருத்தரை நீங்க வந்து அமைச்சராக்கி இருக்கீங்க. இல்ல டேட்டா திருடிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? இந்த நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருந்து நீங்க வந்து எதிரணி முகாம்ல போய் நீங்க வந்து அவங்களோட ஐடி விங்ல செயல்பட்டீங்கன்னா நீங்க என்ன அர்த்தமா இருக்க முடியும்? அப்படி பார்த்தா திமுகவுல இருக்கிறவங்க அதிமுக மாறுறதுல சகஜம் வரட்டும். ஆனா இங்க ஒரு 1.5 ஆண்டு காலமா 1.5 ஆண்டு காலமா இல்ல, கிட்டத்தட்ட பெண் டீம் ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 2.5 வருஷமா வேலை பார்த்துட்டு நீங்கள வெளியே போயிருக்கீங்க. இல்ல சார், பல வருஷமா செங்கோட்டையே யார்கிட்ட போறீங்கங்கிற கேள்வி இருக்குல்ல. ஓகே, என்ன பொசிஷனுக்கு போறீங்கங்கிறது இருக்குல்ல. அப்ப தேர் லாட் ஆஃப், நீ இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்கட்டுமே. இந்த அமைச்சரவை பட்டியல்ல உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா சார்? எனக்கு திருப்தி இல்லைங்கிறது இல்ல, இது எல்லாமே குப்பையும் கூலமுமாக இருக்கிறது. எதுவுமே தெளிவா இல்லை. குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் 41 பேர் மீது சிவியரான குற்ற வழக்குகள் இருக்கின்றன. இருக்கிறதே 107. இருக்கிறதுலே அதிகமான குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னைக்கு தாவேகா எம்எல்ஏக்கள்ல. இவர்கள நீங்க மந்திரி சபை கொடுக்குறீங்க, கேட்டா ஏழைகள்னு சொல்றீங்க. யார் எல்லாருக்குமே 2 கோடி 3 கோடிக்கு மேல சொத்து இருக்கு, அஃபிடவிட் லிஸ்ட் இருக்கு. இவங்க எப்படிங்க ஏழைகள்? மைடியர் மார்த்தாண்டன் படத்துலலாம் நீங்கெல்லாம் ரொம்ப ஏழைகள்னு சொல்லி பிரபு அந்த இதுல இருந்து வந்திருக்கிற மாதிரி சொல்லும்போது அது மாதிரில இருக்குது. நீங்க அமைச்சரவையில் நீங்க ஆதவ அர்ஜுனாங்கிற ஒரு லாட்டரியில பெருமளவு பணம் ஈட்டிய, மக்களை ஏமாற்றி பணம் ஈட்டியவர்கள் அந்த மார்டின் ஃபேமிலி அதுல சிக்கிக்கிட்டு தவிக்குதுங்க இன்னைக்கு தமிழ்நாடு. ஒரு பக்கம் அந்த அம்மையார் அதிமுகவுக்கு போயிட்டாங்க, அங்க இருந்து CV சண்முகம் போன்றவர்களை தூண்டி அங்க குதிரை வேகத்தில் பேரம் நீங்க பேசி அங்க இருக்கக்கூடிய அந்த கட்சியை முடிக்கிற வேலையை அந்த அம்மா ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆதவ அர்ஜுனா பல்லாயிரம் கோடியை செலவு பண்ணி நீங்க ஏழைகளை எல்லாம் நாங்க பதவிக்கு கொண்டு வரோம்னு சொல்றீங்களே, இந்த 1000 கோடி உங்களுக்கு எங்க இருந்து வந்தது ஆதவ அர்ஜுனா அவர்களே? வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் நடத்துவதற்கு நீங்க இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணிருக்கீங்க? அவருடைய நிறுவனத்தினுடைய அறிக்கை விட தயாரா இருக்காரா? இல்ல, நான் தொண்டு நிறுவனமாகத்தான் நடத்தி இருக்கிறேன், ஆனாலும் அந்த தொண்டு நிறுவனத்திற்காக சில 100 கோடிகளை செலவு செய்திருக்கிறேன். சில 100 கோடிகள் செலவு செய்கின்ற அளவுக்கு உங்களுக்கு என்ன அக்கறை? அப்ப அந்த வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிறது என்ன? அப்ப அந்த ரூட்டுங்கிறது என்ன? நீங்க எவ்வளவு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? தமிழ்நாடு முழுக்க நீங்க நிறைய ஒவ்வொரு நீங்க கிட்டத்தட்ட ஒரு என்னுடைய கணிப்பு 1500 இன்ஃப்ளூயன்சருக்கு மேல 5000 10,000 பணம் போட்டு அவங்கள பேச வச்சுதானே நீங்க இந்த மொமெண்டம் பிக்கப் பண்ணீங்க. வேற எப்படி இந்த மொமெண்டம் உங்களுக்கு சைலண்டா பிக் ஆச்சு?
7 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டு கூட தாவேகா ஜெயிக்கல. அதுல எதுலையுமே சிட்டி கிடையாது. ஓகே. எல்லாம் கிராமங்கள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல உங்களால அக்ரெசிவ் உள்ள போகவே முடியல. பட்டியலை சொல்லட்டுமா? எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து see you have to see this clearly. விழுப்புரம் மேஜர் சிட்டிஸ் ஏதாவது இருக்கா மேடம்? இல்லைல்ல. 7க்கு 7 தோத்துட்டீங்க. நீலகிரி சினிமா இம்பாக்ட் கிடையவே கிடையாது. அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு மலைவாழ் மக்கள் இருப்பாங்க. நீங்க பெருசா சோசியல் மீடியா அங்கே யூசேஜ் இருக்கவே இருக்காது. 3க்கு 3 தோத்துட்டீங்க. அரியலூர் பின்தங்கிய மாவட்டம், 2க்கு 2 தோத்துட்டீங்க. நாகப்பட்டினம் 3க்கு 3 தோத்துட்டீங்க. திருவாரூர் 4க்கு 4 தோத்துட்டீங்க. மயிலாடுதுறை 3க்கு 3 தோத்துட்டீங்க. தென்காசி 5க்கு 5 தோத்துட்டீங்க. கன்னியாகுமரி 6க்கு 6 தோத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு காஸ்மோபாலிட்டன் ஆர் மேஜர் டெவலப்பிங் சிட்டிஸ் இருக்கிற கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருச்சி, சென்னை போன்ற மாவட்டங்கள்ல தானே உங்களுக்கு வந்து இந்த பலம் வந்திருக்கு. எங்கன்னா அந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்ல யூ ஹவ் பிளேட் தி ட்ரிக். ஓகே. யூ ஹவ் சீட்டட் தி பீப்பிள். ஓகே. இதேதான் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுமே குறிப்பிட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம் மூலமா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு. இதுதான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 100% அது காரணம். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இதுல வந்து யாருமே என் ஒரு ஓட்டுனால திமுகக்கு தோத்துற போதா என்ன, சரி என் புள்ள கெட்டுச்சு. என்னுடைய ஆடிட்டர் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னாங்க, இது மாதிரி வந்து ராஜா கிளைண்ட் வந்தாப்புல, நாங்கெல்லாம் பாரம்பரிய திமுகங்க, தாத்தா காலத்துலேருந்து அண்ணா நாங்கள் வந்து தலைவர் கலைஞர்னு இருந்தவங்க, பேத்தி கேட்டுச்சுன்னு சரி சத்தியம் பண்ணிவிட்டோம், அது வந்து நையின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன், சரி போமா அப்படின்னு சொல்லி நான் அது கேட்டுச்சுன்னு ஒரு ஒத்த ஓட்டை நான் மாற்றி போட்டேங்க. அப்படி வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு சொல்லி சொன்னால் ஒரு 20,000 ஓட்டுனால பெரிய இம்பாக்ட் இல்லையா? அது ஒரு ஓட்டே பெரிய இம்பாக்ட் ஆகிருக்கு. ஆமா. நீங்க ஆவரேஜா வந்து ஒரு 50,000 to 75,000 குடும்பங்கள் ஒரு தொகுதிக்கு இருக்கு. 2.5 லட்சம் ஓட்டுனா நீங்க 3ஆல வகுத்துக்கலாம். அப்படின்னா 70,000 to 80,000 வீடுகள். ஒரு 20,000 பேர் அந்த மனநிலையில குழந்தைகள், பேரன் பேத்தி பெற்றவர்கள் திமுகவினுடைய வாக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க மாத்தி போட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும்? வெற்றி அப்படியே மாறிடும். அந்த ஸ்விங் தான் அவருக்கு கிடைச்ச அந்த 10% பிளஸ் யூத்தோட கேம்பெயின். அந்த கரெக்டா டார்கெட்டட் ஆடியன்சஸ் ஆஃப் ஏஜ் குரூப் 10 to 25. ஓகே. ஒரு சிங்கிள் ஷாட்ல அவங்களால வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல ஒரே ஷாட்ல 2 கோடி பேர் 3 கோடி மேல ஒரு கண்டென்ட்டை இவங்களால பார்க்க வைக்க முடியும். இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இதுதான் ரூட் மாஃபியா. அதை இன்ஃப்ளூயன்சர்ஸ்ட்டு சொல்லி இன்னைக்கு அண்ணனுக்கு இது பிரச்சனை, நீங்கள் இந்த மேட்டர் சம்மந்தமாக கொஞ்சம் இப்படி பேசுங்களேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் கால் பண்ணி பேசிட்டு எல்லாத்துக்கும் 5,000 ரூபா அக்கௌண்ட்டில் பணம் போட்டு விடுறது. அப்போ ஒரு நிறைய பொய்யான நரேட்டிவை, கிரைம் நிறைய பெண்கள் மீது நடக்குது, இதை கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறத இளம் குழந்தைகள் மனதில் விதைத்த குற்றம் இவர்களை காலத்துக்கும் வருத்தும். நீங்க இன்னைக்கு செஞ்சதுக்கான பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க. எதனால நீங்க வந்தீங்களோ அதனால தான் நீங்க கவுர போறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. எந்த டூலை பயன்படுத்துனீங்களோ அதே டூல் உங்களை திரும்ப குத்தும். இப்ப பதில் சொல்ல வேண்டி வருது இல்ல, டாஸ்மாக்ல இப்படி பண்றாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த டாஸ்மாக் உங்களால் நிறுத்த முடிஞ்சுச்சா? நீங்க எந்த ஒரு எம்எல்ஏ வண்டி ஏறி சொல்லிட்டு போறாரு, எங்கேயா டாஸ்மாக்ல கேட்டாங்கன்னா இது மாதிரி வந்து நீங்க உடனடியா நீங்க சொல்லுங்க நடவடிக்கைங்கிற கீழே, ஏங்க அந்த டாஸ்மாக்ல வாங்குறாருங்க அப்படின்னு உடனே வண்டி எடுன்னு அந்த எம்எல்ஏ ஓடுனதை கவனிச்சிங்களா? தாத்தா சொன்னதை கவனிச்சிங்கல்ல? அப்ப மக்கள் பார்த்துக்கிட்டானே இருக்காங்க. அப்ப எங்கேயோ ஏமாத்திட்டாங்களாட்டிருக்கு, அப்ப எங்கேயோ ஏமாந்துட்ட மாட்டிருக்கு. அப்ப அந்த ஆடிட்டர் கதைக்கும் திரும்ப நான் சொல்லிடுறேன். அவர் கடைசியா சொன்னார், உன் பிள்ளைகிட்ட போய் அக்கௌண்ட்ஸை பார்த்துக்கியான்னாலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நாட்டை? நல்லா போயிட்டு இருந்த ஸ்டேட்டு, இந்த ப்ராக்ரஸ் கண்டினியூ ஆக வேண்டாமா? நீங்க ஜிடிபி வந்து உங்களுக்கு நல்ல நிலையில இருக்கு, கஜானா காலி என்ன சினிமாவில் பார்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எந்த கஜானா இருக்கு இந்த காலத்துல? தமிழ்நாடு கவர்மெண்ட் டெய்லி ருட்டீனில் நடந்துகிட்டு இருக்கிறது. தேர் இஸ் ஆல்வேஸ் இன்ஃப்ளோ ஆஃப் மணி இந்த கவர்மெண்ட்டு. டெய்லி டாக்ஸஸ் வந்துகிட்டு இருக்கு. கஜானா காலிங்கிற கான்செப்டே கிடையாது. நீங்க செய்யறதுக்கு மனம் இருக்காங்கிறதா இப்போ உங்களுக்கு கேள்வி. அது இல்லையே. நீங்க கஜானா காலின்னு சொல்லி சொன்னா 0.17% டிஎம்கே 2021 முத்தமிழறிஞர் கலைஞருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது முதல் கையெழுத்து என்ன போடுறாரு? 4,000 ரூபா கொரோனா இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு 2,000 ரூபா முதல் கட்டமாகவும் அடுத்த கட்டமா 2,000 ரிலீஸ் பண்ணாரா இல்லையா? அப்ப கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு தேவை. இப்பவும் கொடுக்கணும்னா திமுக அரசா இருந்துன்னா வந்த உடனே முதல் கையெழுத்து 2,000 இருந்திருக்கும், 8,000 கூப்பனா இருந்திருக்கும்.
அப்போ உங்களுக்கு மேனேஜ் பண்ண தெரியாது, உங்களுக்கு இதை செய்ய தெரியல, செய்யற எண்ணம் இல்லை, ஆளுமை திறன் இல்லை. நிரூபிங்க, செஞ்சு காட்டுங்க. பஸ்ஸில் நீங்கள் உங்கள் அண்ணனோட பஸ்ஸுன்னு நீங்கள் வண்டி ஏறிக்கலாமா? சென்னையில் ஏறினீங்கன்னா கன்னியாகுமரியில் போய் உங்களை டிக்கெட் கேட்க மாட்டாங்க. சொன்னீங்கல்ல, என்னாச்சு சிஎம் சார், என்னாச்சு? பதில் சொல்லணும்ல. ஏன் அது அறிவிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? அறிவிக்கலாம்ல. ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்படி இருந்தா நீங்க ஏமா திட்டம் அறிவிச்சீங்க? அப்ப எதுக்கு உங்க தேர்தல் அறிக்கையில் அது வந்துச்சு? செய்ய முடியாதெல்லாம் இதை சொல்ல மாட்டான், இதெல்லாம் சாத்தியமா அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன்ல சொன்னீங்க. ஒரு வாரத்திலேயே இவ்வளவு எதிர்பார்ப்புகள் வைக்கிறது சரியா? ஒரு வாரத்தில் இல்லை, அவர்களுடைய ஆளுமை திறன் இவ்வளவுதான். இது இன்னும் போக போக நீங்கள் பார்த்தா இன்னும் வந்து இது இந்த பாசிட்டிவ் சைக்கிளை பிரேக் பண்ணிட்டாங்க. யூ கேன் see that deteriorating in the next upcoming months. நீங்கள் 6 months கழிச்சு, 1 year கழிச்சு ஜிஎஸ்டிபி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்டேட்டோட ரெவன்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி இருக்கக்கூடிய பொய்யா பேசி இருக்கக்கூடிய அவங்க அஃபிடவிட்ஸ் மேலே கேஸ் போட்டாவே குறைந்தபட்சம் ஒரு 20 to 30 பேர் தகுதி இழப்பு வர மாட்டிருக்கு. அவ்வளவு பித்தலாட்டங்கள் இருக்குது அந்த எம்எல்ஏக்களினுடைய டிக்ளரேஷன்ஸில். அப்போ அதனோட விளைவுகள் என்னவா இருக்க போகுது? இந்த அமைச்சர்களாகி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன தகுதி அடிப்படையிலங்கிறது எனக்கு ஒன்றும் புரியலை. அவரோட அக்கௌண்டன்ட்டுங்க அவர் வெங்கட்ரமணன், 10 வருஷமாக அவர் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறவர். நீங்கள் டிரைவருக்கு மகனுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த டிரைவர் மகனுக்கு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்தது உங்களுடைய பினாமியாக 3 கம்பெனி அவன் பேரில் இருக்கே. நீங்கள் அவங்க பேரில் கம்பெனி பினாமியாக வச்சுருக்கீங்க, ஆனால் பேர் டிரைவர் மகன். பொய்யையே முழுமையா எல்லாருமே பேசியிருக்கீங்களேடா. தலைமையில இருந்து பேசியிருக்காங்க, எல்லாருமே போய் தானே பேசுறீங்க. ஆதவர்ஜுனா அன்னைக்கு வந்து கத்தி கத்தி பேசுறாரு இளவரசர். நான் என்ன சொல்ல, கொள்கையில் எங்கேயாவது தவறுனாங்களா? பர்ஃபார்மன்ஸில் எங்கேயாவது குறைஞ்சு போனாங்களா? இல்லைல்ல. ஸ்போர்ட்ஸ் தி பெஸ்ட் ஸ்டேட் ஆச்சு இல்லை தமிழ்நாடு. ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் தமிழ்நாடு தானே இருந்துச்சு. நீங்கள் அதில் கவர்னன்ஸில் எங்கே குறை வச்சாங்கன்னு சொல்லுங்க. ஏன் உங்களோட பர்சனல் வன்மத்தெல்லாம் நீங்கள் கக்குறீங்க? யூ ஹாவ் அ டிஃபரெண்ட் அஜெண்டா. இப்போ பிடபிள்யூடி எடுத்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, நீங்கள் போட்ட முதலீடுகள் எடுக்கிறதுக்காகத்தான் நீங்கள் பண்ணுறீங்களா? நீங்கள் இவ்வளோ வருவாய் வருதுன்னு சொன்னீங்கல்ல வருஷத்துக்கு, அதில் 30% ஸ்டாலின் கமிஷன் வருது, அதை நிறுத்தினாவே போதும்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த 30% வருதா? வரல இல்ல. அப்போ நீங்கள் மக்களுக்கு அந்த 30% எடுத்து செய்யலாம் இல்லம்மா. 30% 1 லட்சம் கோடி வருவாய்னா 30,000 கோடி எடுத்து மக்களுக்கு உடனே கொடுக்கலாம்ல. அப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் எடுத்துக்க போறீங்களா, இல்லை ஆதவர்ஜன் எடுத்துக்க போறாரா? லாட்ரி மார்டின் கம்பெனி உள்ள வந்திருக்கே, அது எடுத்துக்க போகுதா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை தெரியும்ல. தெரியாம போக போகுதா என்ன? இவர்கள் சொன்ன பொய்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதே சோசியல் மீடியாவில் இன்னைக்கு ட்ரால் கண்டென்ட்டாக போயிட்டு இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. பார்க்கலாம். தி கேம் இஸ் ஸ்டில் ஓப்பன். நான் சொன்னேன், எதனால் நீங்கள் பொய் சொல்லி வந்தீங்களோ, தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சாமானியர்கள் அல்ல, சாதாரணமானவர்கள் அல்ல. சாமானியர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள். சாமானியர்கள் நீங்கள் சொன்ன யாருமே சாமானியர்கள் அல்ல. பொய்யும் பிறட்டும் பித்தலாட்டமும் கொண்டிருக்கக்கூடிய தாவேக்கா தான் அது. அது எக்ஸ்போஸ் ஆன பிறகு அடிச்சு வரட்டுகின்ற நிலை வரத்தான் போகுது தமிழ்நாட்டை விட்டு. ஓகே, இந்த அடிச்சு வரட்டுகின்ற நிலைமை வந்து அது இல்லாம தாவேக்காட்சி கவிழ்ந்து போகக்கூடிய அந்த நிலைமையும் உருவாகுமா? அது நடந்தா அதுக்கு அடுத்து அதுதானே. ஓகே, நீங்க நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். நீங்க சொன்ன எதையுமே செய்யலன்னா எப்படிங்க நம்புவாங்க? நீங்க 6 சிலிண்டர் கொடுப்பீங்களே, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 1 சிலிண்டர் வாங்குறதே தடுமாறுது. எப்படி 6 சிலிண்டர் சொன்னீங்க? இன்னும் நிறைய விஷயம் பார்க்க தானே போறாங்க. நான் சொல்றேன், சொன்ன விஷயங்கள் எதையும் அவர் செய்ய போவதில்லை. ஓகே, செய்வதற்கான திட்டமிடல், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக என் பார்வைக்கு தெரியல. அதை செய்யணும்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வேணும், ஒரு லாங் டேர்ம் பிளானிங் வேணும், குளோபல் வாட் யூ கால் இட் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், உலகம் முழுக்க என்ன நடக்குதுங்கிற ஒரு பார்வை வேணும்.
உலகம் இருக்கக்கூடிய தொழில்களை எல்லாத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒட்டுமொத்த ஒரு கனவு திட்டத்தை வச்சு எப்படி எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் கடந்த ஆட்சியில் 4-5 மண்டலங்களாக தமிழ்நாட்டை பிரித்து எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டான ஒரு குரோத்தை கொடுக்கறதுக்கு ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேக்ஸ் வர அளவு கலெக்ஷன் வர அளவுக்கு வந்து இண்டஸ்ட்ரீஸை இம்ப்ரூவ் பண்ணார். அது மாதிரியான ஒரு விஷனரியாக இருக்கணும். இங்கே மிஷனரியாக இருக்கக்கூடாது. இந்த பார்வை வந்து மக்களை சரியா புரிஞ்சுக்கிறதுல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தாவேக்கா அப்படிங்கிறது சோஷியல் மீடியால இயங்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. நீங்க சட்டசபையில பேசினாலே அவங்க சோஷியல் மீடியால வந்து தான் ரிப்போர்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட மறுபடியும் வந்து களத்துல மோதுங்க இல்ல களத்துல மோதுங்கிறதெல்லாம் இனி இரண்டாவது நான் சோஷியல் மீடியாலே பாத்துக்கோங்கிறேன். ஓகே. ஆனா முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இப்போ நம்ம திமுகல இருந்து 38 பேர் கொண்ட குழு கூட அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் களத்துல பாக்குறதுக்கான குழு தானே? களத்துல பாக்குறதுனால களத்துல சரி செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குல்ல. நீங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால் சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யுது சிலர் மேலே. ஏன்னா ஒரு 75 வருட கட்சியின் மீது சில அதிருப்திகள் இருக்கத்தான் செய்யும். அதில் இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடுகள் மீது சில அதிருப்திகள் இருக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டிஎம்கேக்கு வந்து தேவைப்படுது. திமுக 2.0 பண்ணணும்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிவைவ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ கிராஸ் ரூட் வரைக்கும் போய் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்ய முடியாது. ஏன்னா இந்த கட்சி வலிமையான ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. இந்த ஒரு பில்டிங்கில் பில்லர் இருக்கிற மாதிரி ஒரு பில்லரை எடுக்கணும்னா நாங்கள் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கரெக்டாக பண்ணணும். எல்லா ப்ரொப்போசிஷன்ஸ் கால்குலேஷனும் போட்டு தான் நாங்கள் செய்ய முடியும். எடுத்தோம் கவுத்துன்னு டக்குன்னு பில்டிங்கை உடச்சிட்டு போகிறது இல்லை. அது அதெல்லாம் வந்து எதில் சாத்தியமாகும்னு சொன்னால் செட்டு போடுறதுல வேணால் சாத்தியமாகும். இதை இடிச்சுட்டு அதை போடுனா அங்கே செட்டு போட்டுக்கிட்டு புதுசாக போவாங்க. அது அப்படி இல்லை இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் இட் வில் டேக் சம் டைம். நிதானமாக செய்யலாம். என்ன அவசரம், 6 மாதம் டைம் இருக்குது இல்லையா? அதனால் 1 மாதம் எங்களுக்கு ஆய்வுக்கு விட்டாலும் அதற்கு அடுத்து 2 மாதங்கள் அது சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பார்வை. கட்சியில் இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. இப்போ வந்து எல்லாரும் எழில நாகநாதன் கூட நேற்று ஒரு கமெண்ட் ட்வீட் போட்டிருந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தாரு. ஆடி வந்து 67 வயசு ஆகுதுன்னு நீ இன்னும் அந்த கிண்டல் அடித்த மாதிரி சந்தானம் ஒரு பதிவு அவருடைய காமெடி ஒன்று, இந்த 60 வயசுக்கு மேலே இருக்கலாம் இன்னும் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்களா பெஞ்சன்னு கேட்பாரு. அது மாதிரியான நிகழ்வுகள் ஒரு சிலதெல்லாம் வந்து பதிவுகளாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சீனியர்ஸ் வந்து கொஞ்சம் வழி விடணுங்கிறது தான் இருக்கக்கூடிய யதார்த்தமான சூழல். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இளைஞர்களை அதிகமாக வாய்ப்பு கொடுக்கணும். 18 வயது இருக்கக்கூடிய ஒரு வாக்காளருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது. அவர்களுடைய சிந்தனைக்குள்ளார ஜென்சி மோடுக்கு வந்து திமுக மாற வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அப்படின்னா நீங்கள் வந்து 15 வயதிலிருந்து 25 வயது இருக்கக்கூடியவர்களை திமுகக்குள்ளே இன்கார்பரேட் பண்ணி அவர்களுடைய இன்க்ளூசிவ்னஸ் தேவைப்படுது. அதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் சீனியர்ஸ் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் அவர்கள் அதற்கான வழிகளை விடணுங்கிறதும் இப்போ இன்னைக்கு எங்களுடைய பார்வைகளில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் பார்க்குறேன். இதுதான் திமுகவுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டும் பலரும் வச்சுட்டு இருந்தாங்க இல்லையா? இருக்கிறவங்க அதெல்லாம் மாற்றுறதுக்கான வேலைகள் இட் டேக் சம் டைம். இது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுங்கிறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு நடந்துடாது. டீப் அனாலிசிஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும்பொழுது அதான் பெரும் மாற்றத்திற்கு தயாராகி கொள்ளுங்கள்னு முதலமைச்சர் சொன்னாங்க இல்லையா? சாரி, முதலமைச்சர்னே திரும்ப வருது. பரவாயில்ல, இந்த பதிவில் அப்படியே வச்சுங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு முதலமைச்சர். தமிழ்நாட்டுக்கு வேற சிஎம் இருந்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்கள் இருக்கின்ற வரை அவர் தான் ஆழ்வார். இது மக்களோட வாக்கு, மக்களோட முடிவுக்கு எதிராக இல்லையா நீங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தை? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம்னா இன்னும் வரும் தலைமுறை வந்து விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி மாறும்னு எதிர்பார்க்கிறீங்க? அதுக்கெல்லாம் தயாரா தானே இருக்கும். நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்றது எங்களுக்குமே நல்லது. ஓகே, யார் பெர்ஃபார்மர், யார் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, யார் வந்து மக்களுடைய யதார்த்த மனநிலையை புரிஞ்சிருக்காங்க, யார் களத்துல கட்சிக்காரர்களோடு இருக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடிக்கு அது நல்லது தானே. அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள்லாம் விஜயை பார்க்கணும்னா எப்போ பார்ப்பாங்கன்னே தெரியாது. அவருக்கு இது பார்த்து விருப்பப்பட்டு பார்த்தா உண்டு. எத்தனை நாளைக்கு ஒரு முறை பார்ப்பாங்கங்கிறதும் தெரியலை. அதெல்லாம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் அந்த பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே எப்போ வேணாலும் நீங்கள் ஆக்சசபிளாக போய் பார்க்கலாம், பழகலாம், எல்லாமே வந்து நீங்கள் பேசவும் முடியும். இப்போ அவங்கக்கிட்ட அப்படி இல்லையா? அந்த கம்பேரிட்டிவ் இருக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சட்டமன்றத்திலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிட உரையை எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாசிக்கின்ற பொழுது பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. ரியாக்ட் கூட பண்ண தெரியலையே, அந்த எம்எல்ஏஸ்க்கு கூட ரியாக்ட் பண்ண தெரியலையே. அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுதுன்னா, வெரி இம்மெச்சூர்டு பீப்புள் ஹேவ் கம் இன் டு திஸ் ஹவுஸ் அப்படிங்கிறது தெரியுது. அப்புறமா நீங்கள் வீட்டில் போய் ட்வீட்டு போடுறீங்க, யாரோ எழுதி கொடுத்ததை நீங்கள் திரும்ப எடுத்து போடுறீங்க.
உங்களுக்காக சுயமாக வந்து பேசுகிறதுக்கான அறிவாற்றலை நீங்கள் வளர்த்திக்கலையோ அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிந்தனைக்கு வருது இல்லை. அப்போ இதெல்லாம் தெரியட்டுமேங்கிறேன், கம்பேர் பண்ணுங்கிறேன். நாங்கள் ரெடி, எங்ககிட்ட இருக்கிறது வைரம்ங்கிறத நாங்கள் காட்டுறதுக்கு ரெடி. அது அமெரிக்கன் டைமண்டுங்கிறத பார்க்க தான் போகிறீங்க. அது நாளடைவில் ப்ரூவ் ஆக போக விஷயங்கள். இன்னும் வந்து கொள்கை ரீதியாக பேசுகிறது, உங்களுக்கு அண்ணாவினுடைய கொள்கைகளும் பெரியாரினுடைய கொள்கைகளும், உங்களுக்கு வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வகுத்த கழகத்தினுடைய பாதைகளும் நீங்கள் வந்து அவ்வளவு சாதாரணமானதல்ல. அந்த வழியில் பயணித்திருக்கக்கூடியவர்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இது மாதிரி டெம்பரரி நடக்கிற விஷயங்கள்லாம் பாதிக்கவே பாதிக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் மக்கள் பணி, ஆட்சியில் இல்லைனாலும் அந்த கவர்மெண்ட் எங்களை மீறி நடக்காமல் அந்த மக்களினுடைய திட்டங்கள் கரெக்டாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறோம்ல. பலர் சொன்னாங்க, நீங்கள் ஏன் சார் இதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அவங்கள கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா அவங்களே நிறைய தப்பு பண்ணுவாங்கல்ல சார், அப்புறமா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க சார், ஏன் சார் அவசரப்படுறீங்க, ஐடியா கொடுக்குறீங்களே, நீங்கள் திருத்திக்கிட்டே போக போக அவங்க சரி பண்ணிக்குவீங்களா சார் அப்படின்னா, எங்கள் தலைவருக்கு நீங்கள் வந்து அந்த சிறிய தவறு கூட மக்களுக்கு நடந்துடக்கூடாதுன்னு பதறுகின்றார். தினமும் அரசியல் இல்லை தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறவர் மக்களுக்கு ஒரு நாள் தப்பு நடந்தால் கூட வருத்தப்படுவாங்களே நினைக்கிறார். இது நாளடைவில் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. அதை அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக அப்படி மக்கள் வருத்தப்படுகின்ற ஒரு நிலையை பார்ப்பதற்கு திமுக ஒன்றும் மக்களை பழி வாங்குகின்ற கட்சி அல்ல. நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை, நீங்கள் அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவர் எங்களுடைய தலைவர் அல்ல, எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அல்ல. அந்த ஒரு நாள் கஷ்டப்படுறதா இருந்தாலும் கூடாது, தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. என்னை நீங்கள் கடலில் தூக்கி எறிந்தாலும் கட்டுமரமாகத்தான் நான் மிதப்பேன், என்னை பிடித்து நீங்கள் கரை சேரலாம். அதுதான் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த பாடம். அதை தான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுறோம். எங்களை தூக்கி நீங்கள் வெளியே நீங்கள் போட்டிருந்தாலும், நீங்கள் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கான நலன்களில் என்றைக்கு நாங்கள் குறைய வைக்க மாட்டோம். புரிஞ்சுக்கிற நேரம் வரும்போது நீங்களாக புரிஞ்சு பதில் சொல்ல போகிறீங்க. இளைஞர்கள் புரியாமல் இன்றைக்கி நீங்கள் நகர்ந்துருக்கீங்க, இன்னும் தப்பு கிடையாது. புரிஞ்சுக்கிற காலம் வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஆதரவை திமுக பெறத்தான் போகிறது. ஓகே, இளைஞர்கள் புரியாமல் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கமாக இருக்கு, கூட இருந்த கூட்டணி கட்சிகளே புரியாமல் நடந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கூட்டணி கட்சிகளில் காங்கிரஸை சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா மிகப்பெரிய சுயநலவாத கட்சியாக வந்து அது இருந்திருக்கு. நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் காங்கிரஸில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, பூரா இளைஞர்களாக இருக்காங்க தாவேக்கால, அடுத்த எதிர்காலம் வந்து நமக்கு அந்த கட்சி தான், நம்ம கம்முன்னு அவங்களோட கூட்டணிக்கு போயிருக்கலான்னு சொல்லி சொன்னாங்க, இப்போவாவது நம்ம போயிடலாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க, அப்படிலாம் பேச்சு தாங்க போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த கூட அந்த நண்பர் கேட்டார், அப்போ கூட நீங்கள் உங்கள் கட்சியை வளர்த்த மாட்டீங்களாடா, அப்பவும் போய் அந்த கட்சியில் குதிரை ஏறிக்கலான்னு தான் நினைக்கிறீங்க, திமுக வச்சு இத்தனை நாள் குதிரை ஏறினீங்க, இன்றைக்கி தாவேக்கால இளைஞர்கள் இருக்காங்கன்னு அங்கே போய் அப்போவும் நீங்கள் வந்து ஒரு ரூபத்தில் கூட சார் நம்ம கட்சியை வளர்த்துறோம், நாம் பெரும் வளர்ச்சியை தமிழ்நாட்டில் பெறப்போகிறோம், காங்கிரஸினுடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை சொல்லி மக்களை நம்ம கன்வின்ஸ் பண்ணி ஒரு பெரும் சக்தியாக நம்ம மாறப்போகிறோங்கிற எண்ணமே இல்லாமல் யார் அடுத்து ஆட்சிக்கு வராங்களோ வந்த உடனே ஒரு நன்றி கூட சொல்லாமல் எங்களுடைய வாக்குகளை பெற்ற நீங்கள் இவ்வளவு காலமாக உங்களுக்காக வந்து எவ்வளவோ அனுசரித்து நீங்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டி இழைச்ச அநீதிகளுக்கெல்லாம் இல்லை காங்கிரஸ் திருந்திருச்சு, காங்கிரஸ் மாறிடுச்சு, அதையெல்லாம் மறந்து தான் நாங்கள் உங்களை வந்து நாங்கள் கூட வச்சுருக்கோம்னு சொல்லி உங்களையெல்லாம் பரவாயில்ல இருந்துட்டு போகுதுன்னு நினச்சதுக்கு இப்படியா முதுகுல குத்திட்டு போவீங்க? இந்த துரோகம் வாழ்நாள் முழுக்க மன்னிக்க முடியாத ஒரு குற்றமாக தான் வந்து பார்க்கப்படுகிறது. நீங்கள் நன்றி சொல்லிட்டு இல்லைங்க எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. இப்போ கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி, இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எங்களுடைய கூட்டணி திமுகவோடு தான் தொடர்கிறது, பாசிச பாஜக நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறோம், பார்க்கலாம் 6 மாதம் எப்படி நடக்குதுன்னு. ஒருவேளை அவங்க சரியா நடத்தலைன்னா நாங்கள் பின்வாங்கிக்குவோம், ஆட்சி கவிழ்ந்துட்டு போகுதுங்கிற மனநிலை தானே அது அர்த்தம். அப்படி எடுத்துக்க முடியும். ஆனா பாரதிய ஜனதா எதிர்பார்த்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இங்கு ஆட்சி அமைக்கக்கூடாது, கவர்னர் ஆட்சி அமல்படுத்தணும், அமல்படுத்தினாதான் அனைத்து திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படுத்த முடியும்னு சொல்லி அவங்க முடிவெடுத்தாங்க. ஆனா தாவேக்காவும் பாஜகவோட இன்னொரு முகம் அப்படின்னு தானே சொல்லப்பட்டது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து செக்மேட்டே இப்ப இந்த கூட்டணி ஆட்சி தானே. பாரதிய ஜனதா நினைச்சதையும் செய்யக்கூடாதுன்னு இப்ப கம்யூனிஸ்ட் சொல்றாங்கல்ல, இப்ப பிஎம் ஸ்ரீ இருக்குல்ல, அதை நீங்க அமல்படுத்தணும்னு சொல்லி கேட்கறாங்கல்ல. இப்ப நேத்து கம்யூனிஸ்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க பிஎம் ஸ்ரீ நீங்க அமல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப இதுக்கு என்ன முடிவு வரப்போகுது? இதுக்காக தான் அதிமுக உள்நுழைக்க பாக்குறாங்கன்னு பாக்குறாங்க. அதான் உங்களுக்கு தேவை. ஆனா அதிமுக உள்நுழைக்கிறதுக்கு பழனிசாமி ஐயா ஒத்துக்கலையே. அவர் திமுகவோட வரதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. திமுக அது எல்லாமே ஸ்பெகுலேஷன். செகண்டரி லெவல் லீடர்ஸ் வந்து ஒரு சிலர் பேசுறதெல்லாம் நம்ம காங்கிரீட்டா எடுத்துக்க கூடாது. லீடர் டு லீடர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா? அதான்
இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை பழனிசாமி ஐயாவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயாவும் உட்காந்து நம்ம கூட்டணி அமைக்கலாம்னு உட்காந்து எங்கேயாவது பேசினாங்களா? ஏதாவது அப்படி ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா? இல்லைல்ல. அப்போ அது நடக்கலைன்னு அர்த்தம். பலர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்பட்டிருக்கலாம், அதற்கான முயற்சிகள் எடுத்திருக்கலாம். ஆனால் தலைவர் என்ன சொன்னார்? மறாவது நாள் காலையிலேயே 6 மாத காலம் இந்த ஆட்சி நடக்கட்டும், அதற்கப்புறம் முடிவுகள் எடுப்போம்னு சொல்லி தானே சொன்னாரு. எதிர்க்கட்சியா செயல்படுவோம்னு தானே சொன்னாரு. காலையில வாக்கிங் போயிட்டு என்ன சொன்னாரு? தொல்காப்பிய பூங்கால அறிவிச்சுட்டு தானே வீட்டுக்கே வந்தாரு. நீங்க அப்புறமா தான் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்ப தலைவர் இஸ் a விஷனரி. அவர் இதுக்கெல்லாம் வந்து இடம் கொடுக்கவே இல்லை. நீங்க ஸ்பெகுலேட்டிவா இன்னைக்கு திருமாவளவன் பேசும் பொழுதே கூட சொன்னாங்க, இதெல்லாம் கிசுக்கள். சுத்தி இருக்கிறவங்க ஆளாளுக்கு அவங்க விருப்பத்தை தெரிவிக்கிறது தான். ஆனா தலைவர்கள் அந்த முடிவு எடுத்தோமானா இல்ல. அப்ப அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருல்ல. அப்ப அது போலதான் இது எல்லாமே. அதனால நீங்க அதை பெருசுபடுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இவங்க ஆர்வத்துக்கு, இவங்களுடைய விருப்பத்துக்கு எதையாவது ஒன்று சொல்லணுங்கிறது. ஏன் நீங்க அதிமுகவை நீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. திமுக அவங்களும் சேரலான்னு முயற்சி பண்ணாங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை இப்ப நாங்க பிரிச்சு எடுக்கிறத அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தேவைங்கிறதுக்காக அந்த காரணத்தை ஆதவர்ஜுனா பெருசுபடுத்துகிறார். அப்ப உண்மையான காரணம் நீங்க எதை சொல்ல வரீங்க சார்? உண்மையான காரணம் அவங்களுக்கு வந்து அதிமுக உடைக்கணும், பாரதிய ஜனதாவின் நோக்கம் அதிமுகங்கிற ஒரு கட்சி இல்லாம ஆக்கணும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த தாவேகா இருக்கின்ற பொழுது இப்போதைக்கு தாவேகா உட்கார வைக்கணும். அதை வந்து அதிமுகவின் ஆதரவுல உட்கார வச்சுட்டா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இவங்க திருமாவர்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படாது, அப்ப நினைச்சதை செஞ்சுக்கலாங்கிற ஒரு மோடுக்கு போறதுக்கு ஒரு முயற்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த இடத்துல காங்கிரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. காங்கிரஸே தேவையில்லையே. ஏடிஎம்கேல 25 பேர் வந்துட்டா 107+25 வேலை முடிஞ்சது இல்லைங்க சகோதரி, அவசியமே இல்லையே. ஆனா அது நடக்காம ஒரு முட்டுக்கட்டை போடுதில்லை இயற்கை. இப்ப அவர் வந்து தகுதி நீக்கம் பண்ணிட்டு மனு கொடுத்துட்டாரு. சட்டப்படி கோர்ட்டினுடைய பல முந்தைய உத்தரவுகளின்படி பார்த்தால் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டியவர்கள் தான். அப்ப அது ஒரு பெரிய சிக்கல். மீண்டும் தேர்தல் இன்னும் வரணும். மக்கள் அதுக்குள்ள இவங்கெல்லாம் என்ன கூத்தடிக்கிறாங்கிறத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப இது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷன் தான் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுக்கு. பட் பீப்புள், அந்த யங்ஸ்டர்ஸ் எடுத்த முடிவுகள் தான் எனக்கு வந்து பேரன் சொன்னான் பேத்தி சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தை வந்து இப்படி நிர்கதியாக்கினவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த சூழல். ஒரு அவங்க கையில் கொடுத்தா அவங்க எப்படிலாம் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி காட்டுவதற்கான சூழ்நிலையும் அதுதான். அப்போ மக்கள் தெளிவடைவதற்கான ஒரு வாய்ப்பு. ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கோமாளிகள் கையில் ஆட்சியை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன நடக்கும்னு மக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி சொன்னாதான் இதற்கான விடை பின்னால் அவர்கள் தெளிவாவதற்கான ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா ஒரு யூகத்திலேயே இருந்திருப்பாங்க. ஐயோ ஒருவேளை அவர்கிட்ட கொடுத்துருந்தா அவரெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை தனியா பிரிச்சுங்க, தனி நாடாக்கி சிங்கப்பூர் மாதிரி மாத்தி இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்க இல்லையா. ஒரு தப்புமே நடக்காதுங்க தமிழ்நாட்டில். ஒரு கிரைம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளமே வராது. எல்லாருமே புத்த துறவிகளா மாறி இருப்பாங்க, எல்லாருமே வந்து சுத்தமா இருப்பாங்க, எந்த தப்பு நடக்காது அப்படிங்கிற மனநிலையில அவங்க வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு எதிராக எந்த குற்றமும் நடக்காது அப்படிதானே நம்ப வச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே விஜய் அவர்களால் இதெல்லாம் எதையுமே கட்டுப்படுத்த முடியல. சமுதாயம் என்று இருந்தால் அதுல குற்றங்கள் குறைவாக நடக்கிறது தான் நல்ல ஆட்சி. எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டையும் நீங்க எடுத்து வச்சு நீங்க காட்டுங்க, குற்றம் நடக்காத ஊர்னு இருக்கா? கிடையாது, கிடையாது. மது இல்லாத ஊர்னு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. இல்ல. மதுங்கிறது ஆதியிலிருந்து இருக்கக்கூடியதான். கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறதா? அவர்களை எந்த ரூபத்திலையும் சமுதாயத்துக்கு கேடு விளைவிக்காதவர்களா நம்ம பார்த்துக்கிட்டோமா? அவர்களுக்கான நேரங்களை குறைக்கிறது, அவர்களை ஒரு பயத்தோட வைக்கிறது, இதுதான் வந்து நல்லாட்சிக்கான வழி. நீங்க முழுசா எடுத்துட்டு இருக்கவே முடியாது. கல் இருந்தது, இன்னைக்கு மது இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆதியில கல், இன்னைக்கு மது. கட்டுப்பாடுல இருக்கானா? கட்டுப்பாடுல வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை தான் அரசு செய்ய முடியும். இப்போ இதை சொன்ன உடனே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைச்சிடும். சமுதாயத்தை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். ஓகே, we are not, அப்படிலாம் எஸ்கேபிசம் எங்ககிட்ட வராது. again we are trying to educate the youth. see, this is how the society is. தம்பி இப்படி தான் இருக்கும். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வட மாநிலங்கள் மாதிரி பெண்களை போகப் பொருளாக பார்க்கின்ற நிகழ்வுகள் நடக்கிறதா? இல்லை. சகோதரி, அண்ணி, அம்மா, அத்தை, எத்தனை உறவுகளை சொல்லி நம்ம கூப்பிடுறோம். வடநாட்டில் அந்த மாதிரிலாம் கிடையாது. பெண்ணுனா பெண்ணாக தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்க ஒரு ஊரில் இங்கே இவ்வளவு வந்து பண்பட்ட நாகரிகம் இருக்கிற இடத்துல ஒரு சிலர் செய்கின்ற தவறினால் மொத்த சமூகத்தையும் குற்றம் சொல்லாதீர்கள். அது தனிப்பட்ட ஒரு நபர் செய்கின்ற தவிர எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் வந்து ஆட்சிக்கு நீங்கள் களங்கம் கற்பிக்காதீங்க. நிகழ்வு எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த நிகழ்வு நடந்த பிறகு அரசு முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த அரசு சரியான அரசு. நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது தவறான அரசு.
அதுக்கு தான் நாங்கள் உதாரணம் சொன்னோம். பொள்ளாச்சி இன்சிடென்ட்ஸில் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அது பொல்லாத ஆட்சி. ஏன்னா முறையாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து கைது பண்ணி உடனே அதை சரி பண்ணி இருந்திருக்கணும். அதை பண்ணாமட்டதனோட விளைவு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. அப்போ அதுதான் வந்து சரியில்லாத ஆட்சி. ஆனால் இங்கே நடந்த ஒவ்வொரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு ஒவ்வொன்றிலையும் கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்கும் பொழுது இதை நீங்கள் குற்றம் சொல்லி நீங்கள் தப்பாக நினச்சிங்களே பிள்ளைகளான்னு சொல்லி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் திருத்துற வேலைக்கு தான் அதை நாங்கள் சொல்கிறோமே ஒழிய அவர்கள் மீது நாங்கள் குற்றம் சொல்லலை. அவங்கள நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஒரு ரூட்டுங்கிற ஒரு ஒரு நிறுவனம் சோசியல் மீடியாவில் ஒரு பிளேயை பெருசாக பண்ணி ஏமாத்திருக்காங்கன்னு சொல்ல வரோம். நாங்கள் அந்த பிள்ளைகளை நாங்கள் தப்புன்னு சொல்லலை, பெரியவர்களை நாங்கள் தப்புன்னு சொல்ல, பெண்களை நாங்கள் தப்புன்னு சொல்ல, ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாங்கள் சொல்கிறோம். ஸோ தேர் இஸ் a டைம் ஃபார் சேஞ்ச். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இப்போ பேக் டு அந்த கூட்டணி நம்ம வந்தோம்னா, காங்கிரஸ்ல வந்து எம்பி கார்த்திக் சிதம்பரம் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இது வந்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ராகுல் காந்திலாம் வாழ்நாளில் எதுவுமே ஆக முடியாதுமா. எல்லா மாநிலத்துக்கும் போய் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய கூட்டணிங்கிற பேரில் எல்லா வெற்றியையும் கெடுத்து விட்டுட்டு வந்தது ராகுல் காந்தி தான். பீகாரில் தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நிலையில் உள்ளே போயிட்டு வருகின்ற பொழுது கூட்டணிக்கே ஒத்துக்காத நிலையில் கீழே இருக்கிறவங்க குழப்புறாங்கிற மாதிரிலாம் நீ கட்சியே வளர்த்தலை. 13 பேரும் என்னமோ 2 பேரும் பொதுவான கேண்டிடேட் போட்டு இவங்களும் கேண்டிடேட்டை போட்டு அவங்களும் கேண்டிடேட் போட்டு இப்போ எப்படி இங்கே பாண்டிச்சேரியை சீரழிச்சாங்கல்ல, அது மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கே வராமல் நீங்கள் பதவிக்கு வரணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கே ஒழிய, ஆனால் உங்கள் கட்சியை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி கட்சியை வளர்க்கின்ற வேலையை செஞ்சுருக்கீங்களா எந்த மாநிலத்திலே ஆகுதுன்னா இல்லவே இல்லை. பிஜேபி செதறடிச்சு வச்சுருக்கு உன் கட்சியை. நீ உன் கட்சியை சரி பண்ணி ஆட்சிக்கு வர்றதுக்கு சுயமாக முயற்சி பண்ண, ஏன் கூட்டணின்னு ஓடுற? எவனாவது குதிரை பூட்டி வச்சுருப்பான், தேரை பூட்டி வச்சுருப்பான், போய் ஏறிக்கலாம்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டீங்களே விஜயோட பதவியேற்புல. உனக்கு என்ன மரியாதை இருந்துச்சு அந்த இடத்துல? ஒரு பியூனுக்கு கூட அதோட அதிக மரியாதை இருந்துச்சு. அப்ப ராகுலினுடைய மனநிலை அவ்வளவு மோசமா இருக்கு. இதெல்லாம் நான் எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை இது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 25 சீட்டுங்கிறது இன்னும் 3 இல்லை வேண்டாம், அவங்க தேசிய கட்சி, அவர்களுக்கான அங்கீகாரம், எங்க தலைவருடைய பெருந்தன்மை அதெல்லாம் இந்த பரவாயில்ல இருந்துட்டு போகுது, அவங்க தேசிய கட்சி, அவர்களுக்கு 3 சேர்த்து கொடுப்போம்னு நினைச்சதெல்லாம் எப்படி எங்களுக்கு சிரமமா போய் முடிஞ்சிருக்கு பாருங்களேன். ஏன் அதுல நாங்களே நின்றுக்கலாம் நினைச்சிருக்கலாம்ல. கண்டிப்பா 5ங்கிறத நாங்க 10 ஜெயிச்சிருப்போம். இவங்களாலதான் எங்களுக்கு பிரச்சனையே பல இடங்கள்ல. இப்ப எங்களுக்கு அப்படி ஒரு பேர்டன் இல்லை. இன்ஃபேக்ட் எங்களுக்கு இன்னும் நிம்மதியாகவும் இருக்கு, தெளிவாகவும் இருக்கு. இந்த மாதிரியான கழிவுகள் எங்களை விட்டு நகர்ந்திருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பலன்களை சந்திக்கும். ஓகே, இன்னொரு விஷயம் அமைச்சரவையில் பங்கு அப்படிங்கிறது திமுக திராவிட கட்சிகள் ஒத்துக்காத்த ஒரு விஷயம். அதை இப்போ தாவேகா ஏற்றிருக்காங்க. இது மாநில சுயாட்சியவே அது அப்படியே புரட்டி போடுது அப்படின்னு அமைச்சர் தாமா போட்டிருக்காரு. என்ன போடட்டுமா? இல்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க காங்கிரஸ்க்கு அமைச்சரவையில் இடம். முதல்ல மீதி இருக்கிற அமைச்சரும் வரட்டும்ங்கிறேன். நீங்க 9 தாவேகா அமைச்சர் தான் அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் 30 போர்ட்ஃபோலியோ வரணும் இல்ல, 21 வரணும் இல்ல, அதுக்கே இங்க திணறுது. நீங்க பிரசவமே ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு முடிவு, அது நல்லா இருக்குமாங்கிறதெல்லாம் முடிவு, ஏன் அதுக்குள்ள போகணுங்கிறேன். அறிவிப்புகள் வரட்டும். இது நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்கவே முடியாது. ஏன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, நீங்க நிறைய இப்போ வெளிநாடுகள்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரணும்னா நீங்கள் ஸ்டெபிலிட்டியை பார்ப்பான். இந்த ஸ்டேட்டோட கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. நீங்கள் இது மாதிரிலாம் நீங்கள் கவர்மெண்ட் வச்சுருந்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸும் வெளியே பறக்க ஆரம்பிக்குது. இப்படிலாம் நகர்ந்துச்சுன்னா எப்படி க்ரோத் இருக்கும்? இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ பாசிட்டிவாக நம்ம ஹோப்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம். இப்போ சகோதரர் இப்போதைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஏன்னா அவரெல்லாம் தேசிய கல்விக் கொள்கை, குலக்கல்வி முறை தேவைன்னு சொல்லி பேசி வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவர் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க போகிறாரா? மும்மொழி கொள்கையில் ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து கம்பல்சரி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. அதை செயல்படுத்த போகிறாரா? இல்லை, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறதுல அதுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறீங்க? எகெயின் நீங்கள் ரெக்கக்னிஷன் நீங்கள் கொடுக்க வேண்டியது ஸ்டேட் கண்ட்ரோல் தானே அந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம். நீங்கள் அதில் நெருக்கி பிடிச்சிங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க. நான் ஏன் அந்த சீக்கிரட்டை சொல்லணும்?
சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய இருக்கே. தமிழ்நாட்டுக்குள்ள தானே ஸ்கூல் நடத்துறீங்க. ம். ஸ்கூல் ஓனர்ஸ்ட்ட சொல்ல முடியாதா என்ன? அது எப்படி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு ரூலை ஸ்கூல் ஓனர் கிட்ட சொல்லி நிறுத்த முடியும்னு சொல்றீங்க? இத்தனை நாளா வரல இல்லம்மா, ம். எப்படிம்மா வராம இருந்துச்சு? ஆள வேண்டியவங்க ஆண்டாங்கன்னா இது மாதிரி விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகே. நான் கைட் பண்ண விரும்பல. ம். நீங்க இருமொழி கொள்கைக்கு தமிழ்நாடுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கு. 1967 பேரறிஞர் அண்ணா நமக்கு பெற்றுக் கொடுத்த விதிவிலக்கு. ம். சட்ட ரீதியா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இருக்கு. மும்மொழி கொள்கைக்கு. இருமொழி கொள்கையை எங்களுக்கு போதும்னு சொல்லி ம். ஏத்துக்கிட்ட ஒரே மாநிலம். இதுக்கு விதிவிலக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் நீங்க மும்மொழி வச்சுக்கலாம். ம். தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை ஏத்துக்கிறோம்னு சொல்லி ஒன்றிய அரசே கையெழுத்து போட்டு கொடுத்த சட்டமாக இயற்றி பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. விதிவிலக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது. இதை பயன்படுத்த போறாங்களா? ம். இதை பயன்படுத்தினா ஆட்டோமேட்டிக்கா நின்றுட்டு போகுது. சொல்லிட்டீங்க சார், சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு அக்கறை, எங்க தலைவர் மாதிரி தான் நாங்களும் இருக்க முடியும். செய்றீங்களான்னு பார்ப்போமே. நீங்க செய்யலைன்னா நாங்க வழக்கு தொடுப்போம். ம். விட்டுருவோமா என்ன? எங்க பிள்ளைங்க நாளைக்கு எங்க பிள்ளைங்க திருந்திக்கிச்சுன்னா இல்ல நீ கெட்டு பண்ண விட முடியுமா என்ன? டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஃப்ரம் அஸ். நாங்க கல் நெஞ்சக்காரர்கள் அல்ல. மீண்டும் மீண்டும் நான் அதை வலியுறுத்த விரும்புறேன். எங்க தலைவர் பாணி தான் எங்களுதுமே. அதனால இது நடக்க போகிறத பார்ப்போமே. அப்ப தெரிஞ்சு போயிடும்ல ராஜ்மோகன் யாருடைய பிரதிநிதியாக இருக்கிறார். அவர் தமிழ்நாட்டு நலனுக்காக இருக்கிறாரா? விஜய் அவர்கள் முதலமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக முடிவுகள் எடுக்க போகிறாரா? எந்த மாதிரியான முடிவுகள் இவர்கள் எடுக்க போகிறார்கள்? ஆர்எஸ்எஸ்ல வந்திருக்கக்கூடியவர்கள் என்னென்ன முடிவுகள் இந்த கட்சியிலிருந்து தமிழ்நாட்டுக்காக எடுக்க போகிறார்கள்ங்கிறத பார்க்கணும். ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டு பண்ண வர்ற ஆஃபீஸர் இன்னைக்கு அந்த கட்சியில சேர்ந்து அவரு கூட சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு அமைச்சர் ஆகிறாருன்னு சொல்லி சொன்னா இதை எங்க கொண்டு போய் நீங்க எந்த அரசியல் திட்டமா அதை சொல்லுவீங்க? நீங்க சிடி நிர்மல்குமார் இன்னைக்கு அமைச்சர் ஆகிறாரு, ஆர்எஸ்எஸ் ட்ரெயின்டு மேன். நீங்க இதெல்லாம் எந்த வகையில கொண்டு போய் நீங்க நிறுத்துவீங்க? நீங்க செங்கோட்டையன் அமித்ஷா அவருடைய ஆதரவோடு தான் இங்க இந்த கட்சியில சேர்றாரு. அப்ப இதுல ஏதோ ஒரு உள்ளர்த்தம் ஒன்று இருப்பதாகத்தான் தெரியுது. இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி போகலைங்கிறதுனால நிறைய குழப்பங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. நம்ம சார் கடைசியா நீங்க இப்போ சொன்னதை வச்சு கேட்குறேன். நீங்க இப்போ சொல்லும் போது கூட பாஜக அப்படிங்கறது தான் முன்னிறுத்துறீங்க. இந்த பாஜக முன்னிறுத்துற இந்த ஒரு விஷயம் தான் திமுகவுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு திருமாவர்களே ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? பிஜேபி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னு நான் சொல்றேமா. ஒரு 50லேருந்து ஒரு 60 சீட்டு விஜய் வருவார். ஒரு 70 சீட்டு பக்கமாக குறைந்தபட்சம் ஒரு 30லேருந்து 40 என்னுடைய அனுமானம் சரியாக இருந்தால் விஜய் வருவாங்க. ஒரு 60லேருந்து 70 சீட்டு அதிமுக கூட்டணி கட்சி வரும். பாஜக ஒரு 3-4 சீட்டாக ஜெயிக்கும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு கூட்டு சமையல் பண்ணலாம்னு நினச்சாரு. அவங்க ஆட்சி அமைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. ஒரு கூட்டணி அமைச்சரவையாக இருந்ததுன்னா அவங்க நினச்சதை செய்கிற மாதிரியான இம்ப்ளிமெண்டேஷன் வரும்னு. The swing was in a different pattern. ஸோ டிவிக்கு அதிகமாகுது. அதிகமாக இருக்கிற காரணத்தினால அவங்க டக்குன்னு காங்கிரஸ்னு ஒரு மூடு எடுத்து போகிறாங்க. அப்போ தலைவர் ராஜதந்திரமாக தன்னுக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு தீங்கு விளைவிச்சிடக்கூடாது, தவறு நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பாஜகவை எந்த ரூபத்திலையும் உள்ள விட்டுற வேண்டாம்னேங்கும்போது அப்போ ஆதரவை தெரிவிச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பாஜக போட்ட கால்குலேஷன்ஸ் இங்கே நடக்கலை. அப்போ அவங்களுக்கு ஒரு நெருக்கடி. ஒரு பக்கம் சந்தோஷம், திமுக ஆட்சி அகற்றியாச்சுன்னு. ஆனால் அது முழுமை பெறலை. அவங்க நினைச்ச மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்க முடியலை. ஒன்று உளுந்தா முழுசா அந்த பக்கம் சாஞ்சிருது, இல்லைன்னா இந்த பக்கம் சாஞ்சிருது. அவங்க நினைச்சது நடக்கலை அப்படிங்கிற விரக்தி இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருக்கத்தான் செய்யுது. நான் தேர்தலுக்கு முந்தைய கணிப்புகளை கேட்டேன். தேர்தலுக்கு முன்னாடி பாஜக மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்றது ஒரு காரணம் அப்படின்னு இல்ல. பாஜகவை நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணாலும் விஜய நாங்க இப்படி இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த அளவுக்கு எடுபடும்னு நாங்க நம்பல. நானே சொல்லும் பொழுது 15லேருந்து 20% மேக்ஸிமம் வருவார்னு சொன்னேன். ஆணித்தரமா நாங்க அந்த அளவுக்கு மேல நாங்க வைக்கல. எங்களோட சர்வேக்கல் ரிப்போர்ட்டுமே அது சொன்னுச்சு. ஆனால் அந்த ஃபியூ லாஸ்ட் மூமெண்ட் இன்சிடென்ட்ஸ் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னால் அவரை 35% வரைக்கும் கொண்டு போயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுடைய மிஸ்கால்குலேஷன். நாங்கள் அதை ஒத்துதான் ஆகணும். சோஷியல் மீடியா எவ்வளோ பெரிய இம்பாக்டை உண்டாக்குமா அப்படின்னா உண்டாக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கான கவுண்டர் மெஷர்ஸ் எங்கிட்ட இருக்க தான் செய்யும். ஸோ மக்களும் அதை தவறுங்கிறத உணர்ந்துக்கிறதுக்கான விளைவுகள்
எதிர்வினைகள் எப்படி நடக்க போகுது, இவங்க ஆட்சி எப்படி நடத்துகிறாங்க, இதை பார்த்து தெரிஞ்சுக்கிறதும் இயற்கையே ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறதா, இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு தான் நான் பார்க்குறேன். கண்டிப்பா சார், நிறைய தகவல்களை பண்ணிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி சோதரி.